ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இது நம்ம நேபாள் சீரீஸில் இப்போ காட்மண்டு ரீச் ஆகிடுச்சுங்க. காட்மண்டுவில் டே 1. நேற்று நைட் பார்த்திங்கன்னா போக்ராவில் பஸ் ஏறி ஏர்லி மார்னிங்கே காட்மண்டு வந்துட்டேன். கிளைமேட் பார்த்திங்கன்னா பிரைட் சன்னி டேங்க. போக்ராவில் மழை பெஞ்ச மாதிரிலாம் இங்கே காட்மண்டுவில் மழை கிடையாது. சொன்னால் நம்ம ஜாலியாக விலாக் எடுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நேபாள் சீரீஸ்லாம் பார்க்கல, இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்கும், இல்லைன்னா ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்ம நேபாளுக்கு எப்படி வந்தோம், எங்கெங்கெல்லாம் போனோம், இப்போ எங்கே இருக்கோம் அப்படிங்கிற அந்த சீரீஸோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம காட்மண்டுவில் டே 1 என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த சீரீஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லும்பினி போனோம். லும்பினி பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி, அது ஒரு மாதிரி நேபாளாக இருந்தது. அதுக்கப்புறம் சிட்டவான் போனோம். சிட்டவானில் பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அது இதுன்னு இருந்தது, அது ஒரு மாதிரி நேபாள். அப்புறம் போக்ராவில் ஏபிசி பண்ணோம். ட்ரெக்கிங் வந்து வேறு மாதிரி நேபாளாக இருந்தது. ஸோ இந்த நேபாளில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏபிசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம போக்ராலே வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா பண்ணோம். அது ஒரு டைப் ஆஃப் நேபாள். இப்போ இங்கே இருக்க காட்மண்டு பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரி நேபாள். இப்போ இந்த ஒரு 14th century 15th century அந்த மாதிரி நம்மளை டைம் ட்ராவல் பண்ண வைக்க போகிற நேபாள் இது. இங்கே காட்மண்டு தான் பார்த்திங்கன்னா நேபாளோட கேபிட்டல் சிட்டி. ஸோ இங்கே லார்ஜ் நம்பர் ஆஃப் அந்த நேபாளோட கல்ச்சர், நேபாளோட ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே காட்மண்டு வந்துட்டால் நம்ம இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கொயர் இருக்குங்க. அந்த ஸ்கொயருக்குள்ளே போனால் ஒரு 14th century 15th century போன ஃபீல் தான் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் போக போகிறோம். நான் எங்கே அப்படிங்கிறத நான் போக போக அப்படியே சொல்கிறேன். காட்மண்டு வந்தோடனே ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு வெளியே கிளம்பியாச்சுங்க விலாக் எடுக்க. எங்கே போயிட்டுருக்கேன்னா பக்தபூர் அப்படின்னு ஒரு பிளேஸ் தான் போயிட்டுருக்கேன். அது என்னடா பக்தபூர் அப்படின்னா நான் அதை அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் தங்கியிருக்க தமிழ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் தங்கியிருக்கேன். அங்கேருந்து பக்தபூருக்கு ஒரு 17 to 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போக 20 minutes ஆகும். ஸோ 2-wheeler டாக்ஸியில் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா சீப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாகவும் போய் சேர்ந்துடலாம். நமக்கு இன்னும் காட்மண்டுவில் ஒரு 4 to 5 days தாங்க இருக்குது. அதனால் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு வந்த டைடும் கூட பார்க்காம அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ நான் வந்திருக்கிறது பக்தபூர் தர்பார் ஸ்கொயர். இதாங்க என்ட்ரன்ஸு. இந்தியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 500 நேபாளி ரூபி சார்ஜ் பண்ணுவாங்க என்ட்ரன்ஸாக. நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் உள்ளே வந்துட்டேங்க. உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பக்தபூரை பற்றி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பக்தபூர் அப்படிங்கிறது நேபாள்லேயே ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக் பிளேஸ். இது வந்து யுனெஸ்கோ சைட் தான். எப்படி நம்ம லும்பினி சிட்டவான்லாம் போனோம்ல, அதே மாதிரி பக்தபூர் ஒன் ஆஃப் த யுனெஸ்கோ சைட். ஸோ இந்த பக்தபூரை யார் ஃபவுண்ட் பண்ணா, த ஃபவுண்டர் ஆஃப் பக்தபூர், இந்த ஏரியா வந்து யார் கட்டினா, யார் வந்து உருவாக்குனா அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி 12th century மாலா டைனாசிட்டியில் தான் வந்து இந்த பக்தபூர் அப்படிங்கிற பிளேஸ் வந்து உருவாகுது. எக்ஸ்பெஷலாக சொல்லணும்னா அனந்தமாலா அப்படின்னு ஏர்லி ஃபவுண்டர் ஆஃப் மாலா டைனாசிட்டி, அவர் தான் வந்து இங்கே வந்து பக்தபூரில் ஒரு கோட்டையை வந்து உருவாக்குறாரு. அப்புறம் அவர் டெத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 300 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா மாலா டைனாசிட்டி அப்படிங்கிறது சின்ன சின்ன சிற்றரசர்களால் ஆண்டுட்டு வந்திருக்காங்க. அப்புறம் 15th century தான் மறுபடியும் வந்து இந்த மாலா டைனாசிட்டி ரைஸ் ஆகுது அண்டர் த ரூலர் ஆஃப் யக்ஷமாலா. அவர் தான் வந்து இங்கே வந்து நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் கட்டுறாரு. அப்புறம் அரண்மனை அது எல்லாமே வந்து அவர் பீரியடில் தான் வந்து மறுபடியும் வந்து கோல்டன் பீரியட் ஆஃப் மாலா டைனாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் யக்ஷமாலா டெத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்தபூர் அப்படிங்கிறது பெரிய கிங்டம் வந்து 3ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. பக்தபூர், லலித்பூர் அண்ட் காட்மண்டு அப்படின்னு 3 கசின் பிரதர்ஸ்னால். ஏன்னா கசின் பிரதர்ஸ் அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் வந்து யாரோட கிங்டம் பெருசு, யார் வந்து நல்லா ரூல் பண்ணுறா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி அவங்க வந்து பெரிய கிங்டம் வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் கட்டுறாங்க, அப்புறம் அரண்மனை கட்டுறாங்க. யாரோட மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, யாரோட ஆர்கிடெக்சர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது, யார் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கிங்டம் அப்படின்னு
ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக இருக்குங்க 15th செஞ்சுரியிலேருந்து 18th செஞ்சுரி வரைக்கும். ஸோ இந்த ஹெல்த்தி காம்படிஷன் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அப்படியே வந்து ஈகோ கிளாஷாக மாறுதுங்க. ஈகோ கிளாஷாக மாறுறதுனால என்ன ஆகுதுன்னா, இவங்க 3 கிங்டம்குள்ளேயே பார்த்திங்கன்னா மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால் பெருசாக வெளியேருந்து யாரும் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வேணாம். இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அந்த டிஃபென்ஸ் வைஸு கிங்டமோட ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு, வீக்காக தான் இருந்திருக்கு. பட் கல்ச்சர் வைஸ் வந்து நல்லா இருந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கோவில் ஆகட்டும், அரண்மனை ஆகட்டும் எல்லாம் ஓகே தான். பட் இவங்கள்ட்ட அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே வீக்காக இருந்திருக்கு. இதை யூஸ் பண்ணி 18th செஞ்சுரியில் குர்கா டைனாசிட்டியிலேருந்து பிருத்திவி நாராயண ஷா அப்படின்னு ஒரு ரூலர் வந்து இந்த பக்தபூருங்கிற பிளேஸை இந்த 3 கிங்டமையே அட் அ டைமில் கேப்சர் பண்ணிடுறாரு. 1769 வந்து கேப்சர் பண்ணி 3 கிங்டமே அதுக்கப்புறம் வந்து ஒரே யூனிட்டட் நேபாளாக வந்து இது பண்ணிடுறாரு, சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த மாலா டைனாசிட்டியில் இவங்க எப்படிலாம் ஆர்கிடெக்ட் ஸ்டைல் இருந்திருக்கு, எந்த மாதிரி வழிபட்டிருக்காங்க, எந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக அப்படியே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து நான் உள்ளே காமிக்கிறேன். என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10-12 அடியில் ஒரு சிங்கம் ஸ்டாச்சு இருக்குது. இங்கே வந்து கால பைரவர் ஸ்டாச்சுவா இல்லை காளி ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சுவில் பாருங்களேன், இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்புறம் சொல்கிறேன். நல்லா ஃபுல்லாக டீட்டெயிலிங்காக இருக்குது. இது ஒரு டோர். இந்த சைடு பார்த்திங்கன்னா கால பைரவர் ஸ்டாச்சு. அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு சிங்கம். ஸோ இது பார்த்தா வந்து ஒரு பெரிய ஒரு ஏதோ இதுக்கான என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கா. 2015 வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோருக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பேலஸ் இருந்திருக்கு. 2015 வந்த எர்த்குவேக்கில் அந்த பேலஸ் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் சொல்லி ஆகணும். இந்த பக்தபூர்ங்கிற பிளேஸில் வந்து மொத்தம் 3 டைம் எர்த்குவேக் ஹிட் ஆகிருக்கு. 1914 ஒரு டைமு, 1934 ஒரு டைமு, அப்புறம் 2015. இந்த மாதிரி 3 டைம் எர்த்குவேக் ஆகி பில்டிங்கில் இடிஞ்சு மறுபடியும் ரெனோவேட் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாச்சு பற்றின நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்டாச்சு வந்து ஒரு சிற்பி வந்து அழகாக செதுக்கியிருக்காரு. அதுக்கு வந்து ரிவார்ட் தர மாதிரி அந்த பர்டிகுலர் ரூலர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒரு கையை வெட்டிட்டார். ஏன்னா பக்தபூரில் இருக்கிற மாதிரியே அந்த லலித்பூர்லேயோ இல்லை காட்மண்டிலையோ இருக்கக்கூடாது, நீ இங்கே செஞ்ச மாதிரியே அங்கேயும் போய் செஞ்சுட்டுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவரோட கையை வெட்டிட்டார். நம்ம எப்படி ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் பண்ணார் அப்படின்னு ஒரு கதை இருக்குல்ல, சேம் அதே மாதிரி இங்கேயும் அந்த ஒரு கதை இருக்குது. இந்த பக்தபூர் இந்த பிளேஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஸ்டைல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா பகோடா டைப். பகோடான்னு அந்த நேபாள் ஃப்ளாக் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நேபாள் ஃப்ளாக் வந்து நம்ம மாதிரி எல்லா ஃப்ளாக் மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்காது, அது ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஸோ 2 சைடு வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஷேப் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா பகோடா ஸ்டைல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியன் ஆர்கிடெக்சர் ஸ்டைல். இது பேர் வந்து ஷிகாரா. ஷிகாராங்கிறது மலைம்பாங்க, மலை மாதிரி இருந்து கீழே வந்து பேஸ் பெருசாக இருக்கா. இது வந்து இந்தியன் ஆர்கிடெக்சர் ஸ்டைல். 3வது பார்த்திங்கன்னா ஸ்டூப்பா ஸ்டைல். ஸ்டூப்பா ஸ்டைலுங்கிறது வந்து டிபெட்லேருந்து வந்தது. ஸோ இந்த 3 ஆர்கிடெக்சர் ஸ்டைலையும் வந்து நம்ம இந்த கேம்பஸ்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த பக்தபூர் ரூலர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிவன் பக்தருங்க. அதனால் வந்து இந்த பாஞ்ச்தம் யாத்திராலாம் இவர் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு பத்ரிநாத், துவாரகேஷ், சோம்நாத், கேதார்நாத், ராமேஸ்வரம், இதெல்லாம் வந்து இவர் வந்து பர்சனலாக வந்து இந்தியாவில் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. பட் அந்த டைமில் வந்து இங்கேருந்து இந்தியா வந்து அதெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க மக்கள் வந்து இது பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பக்தபூர் தர்பார் ஸ்கொயருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த 5 டெம்பிளையும் இங்கே கட்டியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா சோம்நாத் டெம்பிள், இது வந்து துவாரகேஷ், அங்கே இருக்கிறது பத்ரிநாத். ஸோ இது பார்த்திங்கன்னா ராமேஸ்வர லிங்கம் இங்கே இருக்கா. இது வந்து இன்னொன்று. மொத்தம் 5 பாஞ்ச்தமே வந்து இதே கேம்பஸ்குள்ளே இவர் வந்து கட்டியிருக்காரு. ஸோ அதனால் இவங்க மக்களில் வந்து அந்த பாஞ்ச்தம் யாத்திரா அப்படிங்கிறது அவங்க அந்த டைமில் வந்து ஈஸியாக இருந்திருக்கு. இங்கேயே வந்து 5 கோவிலும் வந்து அட் அ டைமில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஊரில் இருக்கிற ஹனுமான் அதே ஸ்டாச்சு தான், ஆனால் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நரசிம்மா. ஸோ இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. இல்லை நெவாரியா ஆர்கிடெக்ட் ஸ்டைல் அப்படிம்பாங்க.
ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நேஷ்னல் ஆர்ட் மியூசியம் இருக்குமாமா. இன்றைக்கி என்ன இதுனா, இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங், அதனால் இது வந்து க்ளோஸ் ஆமாம். ஸோ உள்ளே நம்ம போய் பார்க்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் இடத்த காமிக்கிறேன். இது வந்து ஷெக்காரா ஆர்ட் ஸ்டைல், அதான் இந்தியன் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் இருக்கிற ஒரு லக்ஷ்மி கோவில். இங்கே நேபாளில் சொல்லி ஆகணும், எல்லா கோவிலும் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். பட் என்னென்னா நம்ம ஊர் கோயில் மாதிரி உள்ளே போயெல்லாம் கும்பிடலாம் முடியாது, வெளியேருந்தே கும்பிட்டுக்கலாம். அது பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 6 to 8 அதுதான் மட்டும்தான் வந்து ஓப்பனில் இருக்குமாமா. 6 o'clock அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். 8 o'clock அப்புறம் கோயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. வெளியே அந்த டோர் கிட்டேயே வந்து கும்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவர் தான் வந்து இந்த பிளேஸோட ரூலர். சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கா, ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வம் கோவில் இருக்கு. ஸோ இதுக்குள்ள தான் நம்மளை வந்து வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உள்ளே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி இதே கடவுள் தாங்க உள்ளே இருக்குது. ஃபார்ம் ஆஃப் காளி தான், பட் என்ன பேர் அப்படிங்கிறலாம் கரெக்டாக தெரியல. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து கங்கா ரிவர், ரைட் சைடில் இருக்கிறது வந்து யமுனா ரிவர். ஸோ அதோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது. அங்கே ஃபுட்டேஜ் எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா வந்து அவங்களோட குலதெய்வமாமா. ஸோ இங்கே இருக்கிற ஒரு சாமி இதான் வந்து அவங்க குலதெய்வம். இதோட கோவில் தான் உள்ளே இருக்குது. ஒன் ஃபார்ம் ஆஃப் துர்கா தாங்க. வருஷத்தில் ஒரே ஒரு மாதம் மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்களாம், அக்டோபர் மந்த் மட்டும், அந்த தசரா டைமில். அதுலேயும் என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே வந்து அந்த பலி பீடம் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 108 அனிமல்ஸ் வந்து வருஷம் பலி கொடுப்பாங்களாமா. வருஷத்துக்கு 108. நம்ம ஊரில் எப்படி கிடா வெட்டுறாங்க, அந்த அதே கான்செப்ட் தான். பட் இவங்க வந்து எருமை, ஆடு, கோழி 3 சேர்ந்து 108 கவுண்ட்டில் வந்து வெட்டுவாங்களாம். ஸோ அந்த டெம்பிள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் 1 மந்த் மட்டும் ஓப்பனில் இருக்குமாமா, மற்ற எல்லா டைமும் வந்து க்ளோஸில் தான் இருக்குமாமா. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இது தாங்க, நல்லா எல்லா ரூமும் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. அப்புறம் அந்த 108 இது கட்டுறதுக்கான அந்த கட்டுற இடம் இருக்குது. ஸோ இதான் வந்து அந்த டெம்பிள்குள்ளே இருந்தது. இங்கே இருக்கிற அந்த பெல் பார்த்திங்கன்னா பிக் சைஸ் பெல். இது வந்து அந்த டைமில் இந்த லோக்கலில் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புளெலாம் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் தரணும் அப்படின்னா இந்த பெல்லை அடித்து அதுக்கு போய் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது ஆக்டகனல் பெல் ஷேப் பில்டிங். இது பார்த்திங்கன்னா 8 சைடு இருக்குது இந்த பில்டிங்க்கு. இந்த பில்டிங் எதுக்குன்னா இம்பார்ட்டண்ட் டிஸ்கஷன்ஸ் அது இதெல்லாம் பண்ணுறதுக்காக இந்த பில்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாண்டு பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ராஜா அந்த ராணி குளிக்கிறதுக்கு உண்டான இடம். ஸோ இந்த பைப்பில் தான் வந்து ஹிமாலயாஸ்லேருந்து தண்ணி வருமா. இங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு அந்த சைடு வந்து ஹிமாலயன் ரிவர், அதாவது அந்த ரிவர் ஃப்ளோர் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். அது வந்து சேஞ்சிங் ரூம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம். பட் என்னாச்சு, அந்த தண்ணி ஃப்ளோ வந்து 2015 வரைக்கும் வந்துட்டு இருந்திருக்கு. அந்த ரிவர்லேருந்து 15 வந்த எர்த்குவேக்கில் எங்கேயோ டேமேஜ் ஆகி எங்கேயோ அந்த கனெக்ஷன் கட் ஆகி அதுலேருந்து தண்ணி வருது இல்லையாமா. இது பேர் வந்து சுந்தரா பாண்ட். இந்த பில்டிங் வந்து ஒன் ஆஃப் த ஹைலைட்டுங்க இந்த தர்பார் ஸ்கொயருக்குள்ளே. ஏன்னா 55 விண்டோஸ் கொண்ட பில்டிங். என்ன ஹைலைட்னா, உள்ளேருந்து பார்த்தா வெளியே தெரியும், பட் வெளியே இருந்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது.
பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ரூலர்ஸ்லாம் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ண பிளேஸ் இது. இது வந்து சிவன் டெம்பிள். இதுவும் வந்து 2015 எர்த்குவேக்கில் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சாமா. மறுபடியும் வந்து ரெனோவேட் பண்ணி கட்டியிருக்காங்க. நம்ம இந்த டூ வீலரு அது மட்டும் கிராஸ் ஆகாமல் வந்து இங்கே டூ வீலர் மட்டும் ஓடும், அதை மட்டும் கிராஸ் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் கிராஸ் ஆகாமல் இருந்துருந்தீங்களேன் நம்ம ஒரு 14-15ஆம் நூற்றாண்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஏரியா இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த டூ வீலர் இந்த ஹாரன் சவுண்ட் மட்டும் கட் பண்ணிட்டு பாருங்களேன், நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சொவீனியர் ஷாப்ஸ் இருக்குங்க. இந்த பக்தப்பூர் அப்படிங்கிற பிளேஸை பார்த்திங்கன்னா இந்த சொவீனியர்ஸ், பாட்ரி, பெயிண்டிங் அதுக்கெலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆமாம். நான் சொன்னேன்னா இந்த மாதிரி உட்டன் கார்விங்ஸ்லாம் வந்து இங்கே ஃபேமஸ். வாங்கிட்டு போகலாம், ஆனால் தூக்கிட்டு போகிறதா கஷ்டம். தாங்க இது வந்து அந்த தர்பார் ஸ்கொயர்லேருந்து அடுத்த ஸ்கொயர் வரக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஏதோ இந்த ஸ்கொயர் பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்கொயர் ஃபுட் ஸ்கொயர். இங்கே தெரியுது இந்த பில்டிங், இதுதான் வந்து நேபாளிய டாலஸ்ட் டெம்பிள். இங்கே நிற்கிற தேர் வந்து சேம் அக்டோபர் மாதம் வந்து தேர் இழுப்பாங்களாம். சைஸ் தெரியுதா? சைஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஆட்கள் நிற்கிறாங்களா. அஞ்சு லேயர் உள்ள டெம்பிள். பட் இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா 2015 வந்து அந்த ஃபஸ்ட்டு லேயரும் தேர்ட் லேயரும் டேமேஜ் ஆச்சாமா, மாதிரி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க எர்த்குவேக்கில். நான் இதையும் சொல்லியே ஆகணும். நேபாளில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கணும், கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடணும் அப்படின்னா காலையில் நேரத்தில் தான் வந்தால் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போக முடியும். அதாவது 6 to 8 மணிக்கு வந்தால் தான் கோயிலுக்குள்ளே போக முடியும். 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்ட்ரன்ஸ். இங்கே வந்து சாமி வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா இங்கே வந்து வேண்டிட்டு போய்க்க வேண்டியதான். கோயிலுக்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, கோயில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது 8 மணிக்கு மேலே கோயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அந்த மாதிரி. அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாட்ரி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குதுங்க. என்னென்னா இந்த பக்தப்பூரில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த மண்பானை செயலில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது வந்து நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் நேபாளி ட்ரெடிஷன் எல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னா இதையும் நான் காமிச்சு தான் ஆகணும். அதனால் இப்போ வந்து செகண்ட் ஸ்கொயர்லேருந்து பாட்ரி ஸ்கொயர் போயிட்டுருக்கோம். அங்கே தான் வந்து இந்த பானைகள்லாம் செய்கிறாங்களாம். இவங்க எப்படி பானை செய்கிறாங்க அப்படிங்கிறத போய் பார்ப்போமா. இந்த ஏரியா தான் இந்த பாட்ரி ஸ்கொயர். பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மண்பானை ஐட்டம் ஃபுல்லாக பார்க்கலாம். இன்னுமே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் வந்து இந்த பானை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒருத்தர் பாருங்க, களிமண் ஓட்டிகிட்டு இருக்கார் பாருங்க. இந்த மண்ணை பதப்படுத்திருப்பாங்களா, அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, நான் வச்சு கொண்டு வந்து வெயிலில் காய வச்சிடுறாரு. ஸோ ஹவு லாங் யூ ஆர் மேக்கிங் தெம் ட்ரை இன் த சன்லைட்? ஒன் டே. இன்னும் பார்த்தீங்கன்னா கையிலேயே தான் வந்து அந்த இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணுறாங்க.
ஸோ இந்த மாதிரி பாட்லியில் வச்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி காய வச்சுட்டு ஓவனில் வந்து ஒரு 10 மணி நேரம் வந்து சூட வச்சுருவாங்களாம். சூட வச்சாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பாட்லி ஐட்டம்ஸ் டிசைனாக கிடச்சிடும். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பீங்கான் ஐட்டம், க்ளே ஐட்டம் எல்லாம் செஞ்சு வச்ச ப்ராடக்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்க அழகாக தாங்க இருக்குது, சீப்பாக தான் இருக்குது. பட் என்னென்னா இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் கொண்டு போக முடியாது. So they are powdering the stones? Yes. They grind it, hot water, boil, and then you can see. Same thing happen inside our body. Because our body. ஸோ இந்த பக்தபூர் ஸ்கொயர் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நேபாளோட ஹிஸ்ட்ரி பற்றி. ஸோ இங்கேருந்து நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த நெபாரி ஃபுட் இங்கே லோக்கலில் வந்து அது ஃபேமஸ் ஆமாம். ஸோ அதுதான் ட்ரை பண்ண போகிறேன். அந்த வீடியோ நீங்கள் அடுத்த வீடியோவாக பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. உங்களை கூடி சீக்கிரம் அந்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Arun.